வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா, நம்ம மருந்து அடிக்கிறோம். இது நம்ம பூச்சி மருந்து. இங்கே பாருங்கள், இது ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம இந்த ஷோல்டரில் மாட்டி அடிக்கிற மிஷின் கூட ஒன்று இருக்குது. இது பேட்ரி ஆப்ரேட்டடுங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரம்மில் நம்ம மருந்து இப்படி கலந்துடணுங்க. இதெல்லாம் இப்போ அடித்தாச்சு. இது மருந்து கொஞ்சம் மிச்சமாக இருக்குது. இது ஃபுட்பாலுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இதில் ஓஸோட லென்த் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டருக்கு மேலே இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி கண்டு இருந்ததுனால நமக்கு ஒரு 4 கால் 5 கால் சேர்த்து நம்மளால் அடிக்க முடியுங்க. இப்போ இதெல்லாம் பாருங்கள், இந்த பட்டன் ரோஸ்க்கு நம்ம மருந்து அடிச்சிருக்கு. இப்போது பட்டன் ரோஸ்க்கு அடிச்சுட்டு இதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் மருந்து இப்போ அடிச்சுட்டு செடியில் கொஞ்சம் பூச்சி உட்காந்துருச்சுங்க. அதனால் இதெல்லாம் அடிச்சுட்டு இதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம இப்போ மல்லியில் இப்போ ஷோல்டரில் ஸ்ப்ரே ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு எது கன்வீனியன்ட்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணலாங்க. பாருங்கள், இப்போ மல்லியில் புதுசு அரும்பு வந்துருக்குங்க. புது அரும்பு கட்டியிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது தாங்க. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டில் நம்ம வாங்கி வச்சுட்டு இருந்தோம்னா, நம்ம பெரிய பரப்பளவில் பண்ணும்போது கூடங்க நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ஸ்ப்ரே பண்ணுறது. நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, நிறையா பேர் கன்ஃபியூஷன் இருக்குது இன்னும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா இந்த குழிக்கும் 4 அடி இடைவெளி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குழிக்கும் 4 அடி இடைவெளி. எந்த கன்று பார்த்தா 4 அடி இடைவெளி வேணுங்க. ஒரு குழியில் நம்ம 5 கன்று நடணுங்க. 5 பிளான்ட்டு அப்படி நட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 சென்ட்டுக்கு ஒரு 3000 செடி வந்துடுங்க. நிறையா பேருக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது இன்னுமே. 100 குழியே நீங்கள் நட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 10 குழிக்கு 50 செடி வந்துடுங்க. நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள். 100 குழிக்கே உங்களுக்கு 500 செடி வருங்க. இந்த மாதிரி ஒரு குழிக்கு 5 செடி நட்டுட்டு நம்ம மேலே கிலோ 40 கிலோ வருமா அப்படின்னு நண்பர்கள் கேட்டாங்க. பூ எப்போவுமே பாருங்கள், ஒரு கிலோலேருந்து ஆரம்பித்து 40 கிலோ வரைக்கும் போகுங்க. மீண்டும் ரிவர்ஸில் வருங்க. இங்கே பாருங்கள், மீண்டும் அந்த ரிவர்ஸில் 30 கிலோ 35 கிலோ 40 கிலோ 20 கிலோ 25 கிலோ. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரும்பு புது அரும்பு இப்போ கட்டியிருக்குங்க. இந்தமாதிரி ரிவர்ஸில் மறுபடியும் ஒரு 2 கிலோ 3 கிலோவில் நிற்கும். மறுபடியும் ஏறுங்க. நமக்கு ஆன் ஆவரேஜ் இதுதான் நம்ம மெயினாக நம்ம கிராஸ் பண்ணணும். ஒரு 10 நாளைக்கு 40 கிலோ வந்தால் கூட 400 கிலோங்க. 400 கிலோ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய் கிலோ போனால் கூட 1,20,000ங்க. நான் சொல்கிறது 10 நாளைக்கு. மீதி உள்ள 20 நாளைக்கு நீங்களே கணக்கு பண்ணிக்கிங்க. அதனால் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. நீங்கள் நல்லா பராமரிப்பு பண்ணணும். ஆனால் ஒரு செடி கிட்டத்தட்ட மோர் தென் 1 இயர் காணதுக்கு அப்புறம் தாங்க நான் சொல்கிற அந்த அளவுலாம் வருங்க. அதுக்கு முன்னாடிலாம் வரும்னா நிச்சயமாக வராதுங்க, கொஞ்சம் குறைவாக தான் வரும். நம்ம பராமரிப்பு நல்லா பண்ணோம்னாங்க நமக்கு சிறப்பான ஒரு பயிருங்க இது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் சொன்னேன் பாருங்கள். லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி மருந்து அடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த மருந்து பாருங்கள், இந்த அடித்ததுக்கப்புறம் பாருங்கள் புது அரும்பு இப்படி வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன அரும்பு இப்போ வந்திருக்கு பாருங்கள் நமக்கு. இங்கே பாருங்கள், இன்னொரு 4-5 டேஸ்க்கு அப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். இதே பிளான்ட்டை நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதில் பாருங்கள் எப்படி நிற்கும்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நம்ம அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஹையஸ்ட், அதாவது 2 கிலோ 3 கிலோ இருந்து ஆரம்பித்து அப்படியே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் 40 கிலோ டச் ஆகுங்க. இது எல்லா நாளும் வருமானு கேட்டால் வராதுங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு 10 நாளைக்கு நமக்கு 40 கிலோன்னா கூட 400 கிலோ 300 ரூபா போச்சுன்னா 1,20,000. மீதி 20 நாளில் 10 கிலோ 5 கிலோ 20 கிலோ அப்படி வந்தால் கூட நமக்கு 500 கிலோ டார்கெட்டுங்க. 500 கிலோ போட்டு நம்ம 300 ரூபா போட்டால் கூட 515 1,50,000ங்க. 50,000 செலவு போனால் கூட 1 லட்ச ரூபா நமக்கு நிகர லாபம். 500 கிலோக்கு மேலே வருங்க. நான் ஒரு தோராயமாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரேண்டமாக நான் சொன்னதுங்க. இங்கே பாருங்கள், இந்த தோட்டம் நமக்கு இங்கே ஆரம்பிச்சுங்க, இப்படியே போயிட்டுங்க. இங்கே பாருங்கள், அந்த லாஸ்ட் வரைக்கும் இது ஒரு தோட்டங்க, மல்லி தோட்டம்.
அதுக்கப்புறம் இங்கேருந்துங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் மல்லி தோட்டம். அதுக்கப்புறம் இன்னொரு இப்போ இன்னும் 20 சென்ட்டில் ஒரு மல்லி தோட்டம் இருக்குங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.